எவ்ரிவன், இன்னைக்கு சேனல்ல நம்ம பீனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 2 இல்லை 4 வந்து நீங்கள் ட்ரையான ரெட் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியன் வந்து தோல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பீனட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகுது வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் நீங்கள் 2 to 4 இல்லைனா 5 minutes கூட நீங்கள் நல்லா ஃப்ளேம் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனால் தான் அதோடய ஸ்கின் நம்மளால் எடுக்க முடியும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ ப்ரௌன் ஆனதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை சில்லிஸை நான் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துட்டேன். இப்போது இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோல் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைட் சாரில் வந்து நான் கார்லிக்கும் அந்த ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்காக நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் புளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் புளிப்புக்காக. இப்போ வந்து நான் தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை பீனட்ஸை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தோல் எடுக்க முடியும். இப்போ எல்லா பீனட்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னோட நம்ம வந்து சட்னி அரைக்கக்கூடாது. டேஸ்ட்டுக்கு நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை சில்லிஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா பிளெண்டாக இருக்குது. இப்போ இது ஃபைனல் கார்னிஷிங்காக நான் மஸ்டர்ட் கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் நல்லா கிராக்கலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிட்டுக்கப்புறம் நீங்கள் அது சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பீனட் சட்னி ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.